ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு கேள்வி 2 ஆன்சர்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ் அண்ட் மாடல் ஆன்சர்ஸ் பாருங்கள். வேர் ஆர் யூ கோயிங், நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க? ஸோ இந்த கேள்வி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அப்போ ஆன்சரும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் இருக்கணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னது? ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில். ஓகே, வேர் ஆர் யூ கோயிங், நீங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க? ஐ ஆம் கோயிங் டு ஷாப், நான் கடைக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் நாட் கோயிங் எனிவேர். எனிவேர் அப்படின்னா எங்கேயும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த எனிவேர் அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸில் வரணும், இல்லைனா கேள்வியில் வரணும். ஐ ஆம் நாட் கோயிங் எனிவேர், எங்கேயும் போகவில்லை. இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ், மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல் டூ. வேர் இஸ் த கீ? இன் தி கபோர்ட் ஐ ஹாவ் சீன் அ கீ. கபோர்டில் நான் ஒரு கீயை பார்த்தேன். வேர் இஸ் த கீ அப்படிங்கிறதுக்கு கீ எங்கே இருக்குது, சாவி எங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த கேள்வியில் இஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். வேர் இஸ் த கீ, சாவி எங்கே இருக்கிறது? இன் தி கபோர்ட் ஐ ஹாவ் சீன் அ கீ. கபோர்டில் நான் ஒரு கீயை பார்த்தேன். ஐ டோன்ட் நோ வேர் த கீ இஸ். இந்த ஆன்சரில் பாருங்கள், ஐ டோன்ட் நோ வேர் த கீ இஸ். அந்த இஸ் அப்படிங்கிற வேர்ப் கடைசி வருது பாருங்கள். ஐ டோன்ட் நோ வேர் த கீ இஸ். ஹவ் ஆர் தே ஒர்க்கிங், அவர்கள் எப்படி வேலை செய்து கொண்டிருக்கின்றனர்? ஹவ் ஆர் தே ஒர்க்கிங்? தே ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். அவர்கள் கடினமாக வேலை செய்து வருகிறார்கள், அதாவது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். ஐ டு நாட் நோ ஹவு தே ஆர் ஒர்க்கிங். அவங்க எப்படி வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியவில்லை. இது நெகட்டிவ் ஆன்சர். ஐ டு நாட் நோ ஹவு தே ஆர் ஒர்க்கிங். வாட் இஸ் யுவர் ஐடியா? உங்களோட ஐடியா என்ன? வி ஹாவ் அ பிளான் அண்ட் டெல் யூ லேட்டர். நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம், அதை அப்புறமா சொல்கிறோம். லேட்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிறகு அப்படின்னு அர்த்தம். LATTER அப்படிங்கிறதும் ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு இரண்டாவதாக அப்படின்னு அர்த்தம். இந்த லேட்டர், அதாவது LATER, பிறகு அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் யுவர் ஐடியா? உங்களோட ஐடியா என்னது? வி ஹாவ் அ பிளான் அண்ட் டெல் யூ லேட்டர். வி டு நாட் ஹாவ் எனி ஐடியா. ஸோ நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸில் எனி அப்படிங்கிறது வரும். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸில் சம் அப்படிங்கிற வார்த்தை வரும். எங்கிட்ட பிளான் எதுவும் இல்லை. வி டு நாட் ஹாவ் எனி ஐடியா. வென் டு தே கம், அவங்க எப்போ வருவாங்க? வென் டு தே கம்? தே கம் டுடே, அவங்க இன்றைக்கி வருவாங்க. தே கம் டுடே. தே தெம்செல்வ்ஸ் டு நாட் நோ எட். எட் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். தே தெம்செல்வ்ஸ், அவங்களுக்கே இன்னும் தெரியவில்லை. தே தெம்செல்வ்ஸ் டு நாட் நோ எட். விச் இஸ் யுவர் ரூம், உன்னுடைய ரூம் எது? மை ரூம் இஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், அதாவது முதல் தளத்தில் என்னுடைய ரூம் இருக்கிறது. ஸோ இஸ் அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். மை ரூம் இஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஐ ஹாவ் நாட் பீன் அலாட்டட் எனி ரூம் எட். இன்னும் எனக்கு எந்த அறையும் ஒதுக்கப்படவில்லை. ஐ ஹாவ் நாட் பீன் அலாட்டட் எனி ரூம் எட். இங்கே நிறைய கார் இருக்குது. விச் ஒன் இஸ் யுவர் கார், உன்னுடைய கார் எது? விச் ஒன் இஸ் யுவர் கார், விச் இஸ் யுவர் கார் அப்படின்னு கேட்கலாம். த பிளாக் ஒன் இஸ் மைன். மைன் அப்படின்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். இந்த கருப்பு கலரில் இருக்கிற ஒரு கார் என்னுடையது. த பிளாக் ஒன் இஸ் மைன். ஐ ஹாவன் ப்ராட் மை கார். நான் கார் எதுவுமே கொண்டு வரலை. ஐ ஹாவன் ப்ராட் மை கார். த பிளாக் ஒன் இஸ் மைன், அது அஃபர்மேட்டிவ் ஆன்சர். ஐ ஹாவன் ப்ராட் மை கார் நெகட்டிவ் ஆன்சர். ஒய் டு தே ஆஸ்க் எ லீவ், ஏன் அவங்க லீவ் கேட்குறாங்க? ஒய் டு தே ஆஸ்க் எ லீவ்? தே ஒர்க்டு ஃபார் மோர் டேஸ் வித்தவுட் எனி கேப். அவங்க நிறையா நாட்கள் கேப் இல்லாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. So they ask a leave. Okay, they worked for more days without any gap. We do not know why they are asking leave. நமக்கு தெரியவில்லை ஏன் அவங்க லீவ் கேட்குறாங்க அப்படின்னு. We do not know why they are asking leave. இந்த வாக்கியத்தில் why அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷன். It is not a question word. Whom do you want to meet? யாரை நீங்கள் சந்திக்க விரும்புகிறீங்க? Whom do you want to meet? I want to meet the principal. So answer, I want to meet the principal. நான் பிரின்ஸ்பால் பார்க்கணும், முதல்வரை பார்க்க வேண்டும். ஐ டோன்ட் வாண்ட் டு மீட் எனி ஒன். நான் யாரையும் பார்க்க விரும்பவில்லை, ஒருவரையும் பார்க்க விரும்பவில்லை. ஸோ இங்கே நெகட்டிவ் ஆன்சர். ஸோ எனி ஒன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு பாருங்கள். ஐ வாண்ட் டு see சம் ஒன், இது பாசிட்டிவ். ஐ வாண்ட் டு see சம் ஒன். ஸோ பாசிட்டிவாக இருக்கிறப்ப சம் யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ் வர்றப்ப எனி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கொஸ்டின்லேயும் எனி யூஸ் பண்ணுவோம். ஒரு சிம்பிளான கொஸ்டின் ஆன்சர். ஹூஸ் பேக் இஸ் திஸ், இது யாருடைய பேக்? திஸ் இஸ் ஹிஸ் பேக், இது அவருடைய பேக். We do not know.
நமக்கு தெரியவில்லை, எங்களுக்கு தெரியவில்லை, we do not know. இந்த மாதிரி கேஷுவலாக நம்மளுக்கு டைம் இருக்கிறப்ப ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினுக்கு அஃபர்மேட்டிவில் ஒரு ஆன்சர், அதாவது பாசிட்டிவ் ஆன்சர் ஒன்று ரெடி பண்ணுங்கள். தென் நெகட்டிவ் ஆன்சர் ஃப்ரேம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில், கொஸ்டின் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.